வெல்கம் பேக் டு லட்சு vlog. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. ஸோ அதுக்காக என்னோடய டே ஃபுல் vlog தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலையில் எப்படி போச்சுன்னா, காலையில் யூஸ்வலாக எழுந்து கோலம் போட்டுட்டு எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணி ஒரு வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாமிக்கு படிக்கிறதுக்காக மேங்கோ ரைஸ் செய்யணும். அதுக்காக மேங்கோ துருவி வச்சுருக்கேன். இதில் உளுந்தப்பருப்பு, வேர்க்கடலை, சீரகம், பச்சை மிளகாய், மாங்காய், கடலைப்பருப்பு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அதுக்கப்புறம் அப்படியே வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு சும்மா அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்க மாங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேங்கோ ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. ரொம்ப குவிக்காகவே இந்த ரெசிபி நம்ம ட்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வடை செய்கிறதுக்காக பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தமிழ் நியூ இயர் எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகும். அதை ஒரு சைடில் வச்சுட்டு அப்படியே போலி செய்கிறதுக்காக மாவு தட்டி எடுத்து அது கூட பூரணம் வச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஒப்போட்டுன்னு சொல்லுவோம்.
இப்படி கையிலே ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா மெலிசாக வரும். ரொம்ப ஃபேட்டாக பண்ணோன்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மெலிசாக தட்டி கொடுத்து இப்படி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தவாவில் வச்சு நம்ம எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி இது மேலே வந்து எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டோன்னா நமக்கு வந்து போலி ரெடி ஆகிடும். அதாவது ஒபோட்டு ரெடி ஆகிடும். இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சாமிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறது மாங்காய் ரைஸு, வடை அண்ட் போலி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சாமிக்கு படைச்சிருக்கோம். சாமியை நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. நல்லா திருப்தியாக சாமியும் கும்பிட்டாச்சு.